தன்னுடைய பொண்ணு மேல வந்த ஒரு குற்றச்சாட்டால ஒரு அரசு பள்ளி ஆசிரியை உயிரிழந்திருக்கிறாங்க. என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஆக்ரால இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில 58 வயதான ஆசிரியை பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய போனுக்கு வந்து திடீர்னு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் காலா வந்திருக்கு. அந்த வாட்ஸ்அப் உடைய டிபில ஒரு காவல்துறை அதிகாரியுடைய புகைப்படம் இருந்திருக்கு. இந்த காலை உண்மையை நம்பி அந்த ஆசிரியை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மகள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு அவங்களை வந்து கைது செய்திருப்பதாகவும், அந்த கைதுல இருந்து அவங்களை விடுவிக்கணும்னாலோ இல்ல அந்த வழக்குல இருந்து அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னாலோ அவங்க கிட்ட 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்காங்க. இதை உண்மையின் நம்பின ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 1,00,000 கொடுக்கறதுக்கு அவங்க பையன்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இது உண்மைதானா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள காவல்துறையினர்கிட்ட போகிறதுக்குள்ள அவங்க வீட்லயே வந்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆன்லைன் ஸ்கேம்ல இருந்து எப்படி தவிர்க்கணும், உங்களை வந்து எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துடலாம். இந்த மாதிரியான வாட்ஸ்அப் கால்கள் உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் பிரைவசி செட்டிங்ல போயிட்டு அன்னோன் கால்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நீங்க கான்டாக்ட்ல சேவ் பண்ணியிருக்கிற நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு கால் வரும். தெரியாத நம்பரோ தேவையில்லாத ஸ்கேம் நம்பர்ஸோ உங்களுக்கு கால்ஸ் வராது. அதை முதல்ல ஆன் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கால் வந்துருச்சு, நீங்க அதை ஆன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கால்ஸ் வரும்போது முதல்ல யார் அவங்க, எங்கிருந்து கால் பண்றாங்கன்னு விசாரிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்றதை நிறுத்திடுங்க. இதுக்கப்புறமா முதல்ல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இதை பத்தி தகவல் கொடுங்க. அவங்க உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டாலோ இல்ல வேற ஏதாவது உங்களுடைய சுய விவரத்தை கேட்டாலோ அவங்க கிட்ட கொடுக்கறத தவிர்த்துடுங்க. முதல்ல காவல்துறையினர்கிட்ட எப்பவுமே போய் முறையிடுறத பழக்கமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய மொபைல் போன் ஆகட்டும், உங்களுடைய சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்ஸ், ஆல்பா நியூமரிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் நியூமரல்ஸ் எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய பாஸ்வேர்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து ஐடிஐ சேர்ந்த நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபோன்லேயே இருக்கட்டும், உங்களுடைய சிஸ்டம்லேயே ஆகட்டும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்கேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்கேமை முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஸ்டிக்கர் போட்டு மூடி வைக்கிறது நல்லது, பயன்படுத்தாத நேரத்தில் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசும் பொதுமக்களுக்காக சில நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்கேம்லேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸை உங்கள் ஃபோனுக்காகட்டும் உங்களோட சிஸ்டம்காகவும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சோஷியல் மீடியா செட்டிங்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப பிரைவேட்டா வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுடைய சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட்டடா இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பிரைவசி செட்டிங்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எதுவாக இருந்தாலும் முதல்ல காவல்துறை கிட்ட இதை பத்தி தெரிவிக்கிறத பழக்கமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறாங்க. 1930. இந்த எண்ணுக்கு உடனடியா உங்களுக்கு எந்த விதமான சைபர் அட்டாக்கா இருந்தாலும், அது பிளாக்மெயிலா இருந்தாலும், உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கேட்கறதாக இருந்தாலும், இப்போ இந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு ஃபேக்கான ஒரு காலாக இருந்தாலும், என்ன மாதிரியான ஒரு ஃபேக் கால்ஸா இருந்தாலும், உங்களோட மிரட்டுறதா இருந்தாலும் உடனடியா இந்த நம்பருக்கு அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வயதானவர்களிடம் செல்போன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு கால்ஸும் அட்டன் பண்ற அளவுக்கு நீங்க விடாதீங்க. அப்படியே ஒரு ஃபேக் கால்ஸ் எல்லாம் அவங்க அட்டன் பண்றதுக்கு முற்பட்டாலும் கூட அவங்களை அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க கிட்ட இந்த முன்னாடி சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி வைங்க. யாரோ தெரியாதவங்க கால் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பதிலளிக்க வேண்டாம், பதிலளிக்கிறத தவிருங்க அப்படின்னு சொல்றது காவல்துறை குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம சமீபத்துல பாத்தீங்கன்னா லாட்டரியில வந்து நீங்க பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில கால்ஸ் வரும். இந்த அழைப்புகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா லாட்டரி பயன்பாடு இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு காவல்துறையினர் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அத்துடன் இல்லாம உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு இந்த பரிசு வந்திருக்கு, உங்களுக்கு வந்து கிஃப்டா பே பண்றோம் அப்படின்னு மெசேஜ் வரும், ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த மாதிரியான குறுஞ்செய்தியை தவிர்க்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மூலமா இதை அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த அறிவுறுத்தல்களை நீங்க மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சொல்லி வைங்க அப்படிங்கறத காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்காங்க.